வெல்கம் டு HM டைலரிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து அம்பர்லா ஸ்கர்ட்டு வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து 10 வயசு குழந்தைகளுக்காக நான் இது வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து 2 மீட்டர் கிளாத் வந்து வாங்கி வச்சுருக்கேன். 2 மீட்டர் கிளாத் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம அம்பர்லா ஸ்கர்ட்டு வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோங்களை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் கற்றுறீங்க அப்படின்னும் போது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த அம்பர்லா ஸ்கர்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து 2 மீட்டர் கிளாத் வந்து இந்த மாதிரி வந்து நான் 2ஆக வந்து மடித்து வச்சுருக்கேன். 2ஆக மடித்து இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ இது 2ஆக மடித்ததை வந்து நான் ஒரு கோன் வடிவத்தில் வந்து இதை நான் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம கோன் மாதிரி வந்து மடித்து எடுத்துருக்கோம். 4 நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. இந்த கிளாத்தை வந்து நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம் இந்த மாதிரி. இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி வருதோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வருது, எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துட்டு இடுப்போட அகலம் வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்போட அகலம் வந்து 24 இன்ச் அளவுக்கு வந்து இருக்குது. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 இன்ச் அளவுக்கு வந்து இடுப்போட அகலம் வந்து கிடைக்கிது. இப்போ 6 இன்ச்சோட சேர்த்து ஒரு 4 இன்ச் நான் சேர்க்குறேன். சேர்த்து நான் 10 இன்ச் அளவுக்கு வந்து இடுப்போட அகலம் வந்து இதில் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் தைக்கிறதுக்கு லூஸ் கொஞ்சம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்காக கிளாத்து கொஞ்சம் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து நான் 10 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் நான் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் 10 இன்ச் அளவுக்கு வந்து வச்சு எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ லென்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு லென்த்து வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். லென்த்து வந்து 20 இன்ச் அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. நான் 20 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு மார்க் நான் பண்ணி விடுறேன். அதே மாதிரி வந்து மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்கில் வச்சுட்டு டேப்பை 20 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக கிளாத் விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம 10 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து இருக்கிற கிளாத் வந்து நான் அப்படியே விட்டுருக்கேன். இந்த கிளாத் வந்து நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி விடலாம். அகலம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் அப்படின்றதுனால 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் கிளாத்தை. இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த சைடு நான் கொஞ்சம் கட் பண்ணேன் அப்படின்னும் போது நம்ம ஸ்கர்ட்டு ஃபுல்லாக தைக்கும்போது இந்த சைடில் வந்து கொஞ்சம் கிராஸில் வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் சைடில் வந்து நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அம்பர்லா கட் தைக்கும் போது பாருங்கள், இந்த பிட்டு வந்து நம்மளுக்கு சின்னதாக இருக்குது. மேலே இருக்கிற பிட்டு வந்து நம்மளுக்கு சின்னதாக கிடைக்கிது. அதுக்கு வந்து நம்ம பிட்டு ஒன்று ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் வச்சு எடுத்துக்கிட்டு இதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வருது, இதை நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எதுக்கு அப்படின்போது நம்ம தைக்கிறதுக்கான தேவைப்படுற கிளாத்து. இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த பிட்டை வந்து
நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது ஜாயின் பண்ணி விட்டு நம்ம தைச்சோன்னா இந்த பிட்டு கிராஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, இதோட ஜாயிண்ட் ஆகும். கொஞ்சம் நம்மளுக்கு ஈவனாக வரணும் அப்படின்னா 2.5 மீட்டர் கிளாத் வந்து நம்மளுக்கு எடுத்தோன்னா இந்த பிட்டு வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். ஆனால் நம்மளுக்கு கிளாத்து தான் நிறைய வேஸ்ட்டாக போயிடும். 2 மீட்டர் எடுத்து நம்ம இந்த அளவுக்கு வந்து தைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பிட்டு வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மீட்டர் வந்து நம்ம இது சேர்த்து வாங்கிக்கலாம். நான் வந்து 2 மீட்டர் கிளாத் தான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மீட்டர் சேர்த்து வாங்கினீங்கன்னா 2.5 மீட்டர் உங்களுக்கு வரும். இந்த பிட்டு வந்து ஜாயின் பண்ணாத அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் கிளாத் வாங்கி நம்ம வேஸ்ட்டு தான் ஆகும் நிறைய, அதனால் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மீட்டர் வாங்கி இந்த பிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அம்பர்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மேலே வந்து நம்ம இடுப்பளவு வந்து 10 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கோம். அதை 4 நம்ம கவுண்ட் பண்ணும்போது 40 இன்ச் அளவுக்கு வரும். இப்போ 40 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எக்ஸ்ட்ரா கிளாத் நம்மளுக்கு இருக்குது பாருங்கள், மேலே இந்த பட்டி சைடு கட் பண்ணது, கீழே நம்ம பாட்டத்தில் கட் பண்ண கிளாத், இந்த கிளாத்தை வச்சு நம்ம அந்த பட்டிக்கு தேவையான கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டிக்கு வந்து நார்மலாக வந்து 4 இன்ச் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அகலம் வந்து நான் 4 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். 2 சைடுமே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சோன்னா 2 இன்ச் அளவுக்கு தான் நம்மளுக்கு பட்டி மேலே வரும். இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு பிட்டு வந்து இந்த அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பிட்டு வந்து நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இது வந்து பட்டி கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 இன்ச் அளவுக்கு வந்து அகலமும், லென்த்து வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லென்த்தும் வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஸ்கர்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள். இப்போ இந்த பிட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் 2ஆக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் மேல் சைடில் வச்சுட்டு இதை நான் ஜாயின் பண்ணி விட்றேன். இந்த அளவுக்கு தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ரைட் சைடு வந்து 2 ஒன்றா வர மாதிரியும் ராங் சைடு உள்ளே போகிற மாதிரியும் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு தையல் போட்டுட்டேன். இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள், இந்த கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே நம்மளுக்கு தெரியல, ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போது குறுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 பிட்டுமே வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மேல் சைடில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம 40 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து ஒன் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ரைட் ராங் பார்த்துட்டு நம்ம உள் சைடு வச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். இந்த அளவுக்கு நான் உள் சைடில் வந்து திருப்பி எடுத்துட்டு நான் இது வந்து 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஒன் சைடு வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒன் சைடு வந்து நான் ஃப்ரீயாக தான் விடுறேன். ஒன் சைடு வந்து நம்ம அப்புறம் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து 4 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து நான் பிட்டு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வந்து இந்த கிளாத் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து ராங் சைடில் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இடுப்பு சைடு வந்து 40 இன்ச் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் ராங் சைடு வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். மேலே அந்த பட்டிக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து விட்டுட்டு கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டி வந்து நான் உள் சைடு வச்சு தைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த அளவுக்கு வந்து நம்ம தேய்ச்சி விடலாம். இது வந்து ரைட் சைடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ரைட் சைடில் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மடிச்சிட்டு
இந்த பட்டியை வந்து இந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், உள் சைடில் அந்த தையல் மேலேயே வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம், அது மேலே நம்ம வர்ற மாதிரி கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து நான் பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பட்டி ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து எலாஸ்டிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து மீடியம் சைஸ் வந்து எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதோட பெரிய சைஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிது, இதோட சின்ன சைஸ்லேயும் கிடைக்கிது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு இப்போ இடுப்போட அகலம் வந்து நம்ம 24 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 24 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ 24 இன்ச்சோட வந்து நம்ம ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து இதை வந்து சின்னது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 21 இன்ச் அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 21 இன்ச் அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டு எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு இப்போ பட்டி மேலே நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பட்டியில் வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம வந்து உள் சைடு வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இந்த எலாஸ்டிக் வந்து நான் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ரோப் கோக்குற மாதிரி வந்து இதை வந்து கோத்து எடுத்துக்கலாம். இது வந்து பட்டி வந்து நம்ம அகலமாக வச்சுருக்கோம் அப்படின்றதுனால இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக போகும் உள்ள. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி போகல அப்படின்னு நினைக்கிறவங்க பின்னு வந்து நம்ம வந்து பின் போட்டு கூட உள்ளே இது தள்ளிக்கலாம். இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம கோத்து எடுத்துக்கிட்டோம். நான் வந்து பின் போட்டு தான் கோத்து எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கோத்துக்கிட்டு இந்த பட்டி அளவுக்கு இருக்குது பாருங்கள், அந்த எலாஸ்டிக் வந்து இந்த சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக ஈவனாக விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த குறுக்கடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறுக்கடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து நம்ம ஈவனாக வந்து தள்ளி விட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து தள்ளி விட்டுக்கிட்டு இந்த சைட்லேயும் வந்து எலாஸ்டிக் உள்ளே வச்சுட்டு நம்ம குறுக்கடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 சைடு குறுக்கடிச்சதுனால இது என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பிரியாது. இது வந்து ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு இப்போ மேலே வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம மேல் சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ போட்டு எடுத்துக்கிட்டு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து இந்த எலாஸ்டிக் 2 எலாஸ்டிக் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஒரு சைடு தான் நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எலாஸ்டிக் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி ஒரு தையல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ எலாஸ்டிக் வந்து நம்ம இடுப்பில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், பார்க்க ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப டைட்டாக வந்து இது வந்து இடுப்பு வந்து பிடிக்காது. நம்ம பட்டை எலாஸ்டிக் போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு எலாஸ்டிக்கை இப்போ பாட்டத்தில் வந்து நம்ம மடித்து தச்சிடலாம். பாட்டத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு. அந்த 1 இன்ச் அளவு வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அம்பர்லா கட் வந்து தச்சு முடிச்சிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய ஃப்ளீட்டும் வருது. இப்போ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மேலே வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு தச்சுருக்கோம். அந்த எலாஸ்டிக் வந்து நான் சின்ன சைஸ் எலாஸ்டிக் தான் வச்சுருக்கேன். அது ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப டைட்டாக இடுப்பு வந்து பிடிக்காமல் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ சைட்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டி ஜாயின் பண்ணும்போதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒன் சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் கற்றுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் தைக்கும்போது பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்களாம் இருந்தால் இந்த மாதிரி தைச்சி நீங்களும் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள். புதுசாக கற்றுறவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.